நீண்ட நாட்களாக இருந்து வரும் பணப்பிரச்சனைக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றால் இந்த பரிகாரம் உங்களுக்கானது தான். நீண்ட நாட்களாக விற்காமல் இருக்கும் சொத்து விற்க வேண்டும் என்றாலும், நீண்ட நாட்களாக உங்கள் வீட்டில் இருக்கும் வறுமை நீங்க, தொழிலில் அதிக லாபம் பெற, பணம் சம்பாதிக்க, நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சியும் வெற்றி அடைய லட்சுமி குபேரரை உங்கள் வசப்படுத்தி வேண்டுதலை வைக்க வேண்டும். லட்சுமி குபேரரை நாம் வசப்படுத்தக்கூடிய நம் முன்னோர்கள் சொன்ன ஒரு எளிமையான வழிபாட்டு முறைதான் இந்த முறை. பல வகையான பணப்பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். பூஜை அறையில் ஒரு பாய் விரித்தோ அல்லது பலகை போட்டோ அமர்ந்து இந்த பரிகாரத்தை செய்ய தொடங்குங்கள். உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்கள். அடுத்ததாக நமது எல்லோரது வீட்டிலும் பித்தளை சொம்பு கட்டாயம் இருக்கும். அந்த சொம்பில் நல்ல தண்ணீரை முழுமையாக பரப்பி சுத்தமான விபூதியை அந்த நீரில் கலந்து விடுங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் எந்த பூவாக இருந்தாலும் அந்த சொம்பில் இருக்கும் தண்ணீருக்கு மேல் மிதக்க விட்டு பூஜை அறையில் வைத்து விடுங்கள். அதன் பின்பாக ஒரு செம்பு டம்ளர் நிறைய தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். செம்பு டம்ளர் இல்லாதவர்கள் கண்ணாடி டம்ளர் கூட எடுத்துக்கொள்ளலாம். அதை எடுத்து உங்கள் முன்பு வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு தட்டில் கிராம்பையும் தயாராக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது ஒரு கிராம்பை மட்டும் உங்கள் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு லட்சுமி குபேரரையும் மகாலட்சுமியையும் மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய பண கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதை மனதில் நினைத்து கொண்டு தீர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் கையில் இருக்கும் கிராம்பை உங்கள் வாயின் பல் இடுக்கில் வைத்து கடித்து கொள்ளுங்கள். உங்கள் முன்பாக இருக்கும் செம்பு டம்ளர் நிறைய தண்ணீர் இருக்கிறது. உங்கள் வாயில் கிராம்பை கடித்து கொண்டு ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக, ஓம் லட்சுமி குபேராய நமக என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பட்சத்தில் நீங்கள் உச்சரிக்கும் மந்திரத்திற்கு கட்டாயம் லட்சுமி குபேரர் நீங்கள் வேண்டிய வேண்டுதலுக்கு வரத்தை அளிப்பார் என்பதில் சந்தேகமே இல்லை. இது ஒரு வரி மந்திரம்தான். ஆனால் மேல் குறிப்பிட்ட முறைப்படி கிராம்பை உங்கள் வாயில் வைத்து கொண்டு இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரிக்கும் பட்சத்தில் அந்த மந்திரத்திற்கான சக்தி அதிகரிக்கப்படுகிறது. நீங்கள் உச்சரிக்கக்கூடிய இந்த மந்திரத்தின் சக்தி அனைத்தும் உங்கள் முன் இருக்கும் அந்த தண்ணீரில் இறங்கி இருக்கும். மந்திரத்தை உச்சரித்து விட்டு அந்த தண்ணீரை நீங்கள் பருகிவிடலாம். சில பேருக்கு கிராம்பு சாப்பிட பிடிக்காது. உங்கள் வாயில் இருக்கும் கிராம்பை கால்படாத இடத்தில் போட்டு விடுங்கள். உங்கள் கிராம்பை வாயில் அடைத்து வைத்து கொள்ள முடியவில்லை என்றால் இதேபோல வாசனை மிகுந்த ஏலக்காய் வைத்தும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதில் தவறில்லை. வாயில் இருக்கும் ஏலக்காயாக இருந்தாலும் கிராம்பாக இருந்தாலும் அதை வெளியில் துப்பிவிட்டு தண்ணீரை குடித்து விடுங்கள். இந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு தண்ணீரை பருகிவிட்டு உங்கள் தகுதிக்கு ஏற்றவாறு எவ்வளவு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை உங்களுடைய குறிக்கோளாக ஏற்று உங்களுடைய முயற்சியை தொடங்கினால் நிச்சயம் அதில் அதிகப்படியான வருமானத்தை பார்க்க முடியும். லட்சுமி குபேரரை உங்கள் வசப்படுத்தி கொள்ள தினந்தோறும் காலையில் எழுந்து குளித்து முடித்துவிட்டு இந்த பூஜையை செய்யலாம். முடிந்தவரை காலை நேரத்திலேயே பூஜை செய்து விடுங்கள். அதாவது காலை 8 மணிக்கு முன்பாக. தொடர்ந்து 48 நாட்கள் முயற்சி செய்து பாருங்கள். நீங்கள் பணம் சம்பாதிக்க எந்த ரூபத்திலாவது நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இன்று பணக்காரர்களாக இருப்பவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து வருகிறார்களா என்ற கேள்வியே சில இருக்கலாம். பிறவிலேயே யோகம் உள்ளவர்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்ய தேவையில்லை. ஏனென்றால் பிறப்பிலேயே அவர்கள் யோகக்காரர்களாகத்தான் இருப்பார்கள். ஜாதக கத்திட்டத்தில் குபேர யோகம் இல்லாதவர்கள் கட்டாயம் இப்படி ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்துதான் அதிர்ஷ்டத்தை அடைய முடியும். நல்லதே நடக்கும். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும். ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.